பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அன்பின் நாமத்தில் காட் வித் யூ யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாள் கற்றுக் கொடுத்ததான நல்ல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற ஒரு நல்ல நாளை நான் இந்த நாளில் காணும்படியாய் கற்றுச் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் இயேசு ரட்சகராய் நமக்காக பிறந்தார். மத்தேயு 1:21 அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ரட்சகராய், நம்முடைய வாழ்க்கையில நம்மை மீட்டெடுத்த ரட்சகராய் அவர் நமக்கு பிறந்திருக்கிறார். அடுத்தது ராஜாவாக மத்தேயு 2:2 அவர் நமக்கு ராஜாவாய் நம்மை ஆளுகிற, நம்மை வழிநடத்துகிற, நமக்கு எல்லாவற்றிலும் அவர் நன்மை செய்கிற, உயர்த்துகிற அவர் ராஜாவா இருந்து நம்ம வாழ்க்கையை புதுப்பிக்கிற நல்ல தேவனாய் நமக்கு அவர் பிறந்திருக்கிறார். அடுத்ததாக அவர் இம்மானுவேலராக எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய், அவர் இம்மானுவேலராய் இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூமியிலே பாலகனாய் அவர் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்த பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில மீட்பையும் ரட்சிப்பையும் விடுதலையும் விசேஷமாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படி, நம்முடைய மகத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும்படி அவர் நமக்கு ஒரு நல்ல வெளிப்பாடை, நல்ல ஒரு ஞானத்தை, கிருபைகளை, வரங்களை, வல்லமைகளை அவர் கொடுத்ததினால் நாம் இன்றைக்கு இந்த பூமியிலே சகல ஜனங்கள் மத்தியில நாம் வித்தியாசம் உள்ளவர்களாய் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு மிகப்பெரிய அடையாளமாய் இருந்திருக்கிறது. அவர் பிறந்ததே நம்மை ஆசீர்வதிக்க, நம் பாவங்களிலிருந்து விடுதலையாக்க, நம்மை மன்னித்து, நம்மை ரட்சித்து, நாம் எதற்காக இந்த பூமியில பிறந்தோம் என்பதை அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்து நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். நாம் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி நம் தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதில் அவர் சொல்லுகிறார், அவர் அதிசயமான தேவன் என்று. வார்த்தை வேதத்துல வார்த்தை சொல்றபடி நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர். அதிசயமானவர் என்றால் வியப்புக்குரிய தேவனவர். அவர் வியப்புக்குரியவராய், ஆச்சரியமான அதிசயமான தேவனாய் அவர் நமக்கு இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். அவரை போலவே உங்களையும் என்னையும் அவர் வியப்புக்குரியவர்களாய் பார்க்கிற எல்லாரும் ஆச்சரியப்படும்படி, அசந்து போகும்படி, வியந்து போகும்படியான உயர்வு, விடுதலை, மேன்மை, சுகம், ஆரோக்கியம், பலன், குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது சொல்லுகிறார், அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி. அவர் ஏனென்றால் ஆலோசனை கர்த்தர் என்றால் அவர் எந்த நிலைமையில நம்ம பரிதவித்தாலும் நமக்கு நல்ல ஆலோசகராய், நல்ல தெளிவையும் வெளிப்பாடை கொடுத்து அந்த காரியத்திலே அவர் நமக்கு உதவி செய்கிற, ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வல்லமை உள்ள தேவன் நம்ம வாழ்க்கையில முடியாத காரியங்கள், நடக்காத காரியங்கள் எதுவா இருந்தாலும், எந்த இடத்துல நம்ம பரிதவிக்கிறோமோ அதிலே தேவ வல்லமையை விளங்க செய்து அவர் வல்லமையான காரியங்களை செய்யும்படி அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நான்காவது ஒரு நித்தியமான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நித்தியமான தேவன் என்றால் அவர் என்றைக்கும் நம்ம கூட இருக்கிறவர். எல்லா நாளும் நமக்கு தந்தையாய், தாயாய், தகப்பனாய், அவர் நித்தியமான நிரந்தரமான தகப்பனாய் நமக்கு அவர் கூட இருக்கிறார். கடைசியா சொல்கிறது, அவர் சமாதான பிரபு என்று. சமாதான பிரபு என்றால் அவர் அமைதியின் சின்னமாய், அவர் அமைதியாய், பொறுமையாய், எப்படியெல்லாம் அந்த பூமியில அவருடைய ஊழியத்துல, அவருடைய காரியங்கள்ல அவர் பொறுமையாய் கடந்து போனாரோ அதே வல்லமை நமக்கும் கொடுக்கும்படி அவர் நமக்கு சமாதான பிரபுவாய், நமக்கு சமாதானம் பண்ணுகிறவராய், நமக்கு எதிராய் வருகிற மனுஷனுடைய வார்த்தைகள், பேச்சுக்கள், வேலை செய்யற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் எதெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறதோ அங்க எல்லாம் தேவனுடைய சமாதானத்தை கொடுத்து உங்கள் நிமித்தமாய் அந்த இடத்துல கர்த்தர் சமாதானத்தை கட்டளிடுகிற தேவன். அல்லேலூயா. தேவன் பிறந்தது அந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி ரட்சகர் அவர் பிறந்தார். எல்லா மனுஷரும் மகிழ்ந்திருக்க, சுகமா இருக்க, எல்லார் வாழ்க்கையிலும்
சந்தோஷத்தை கொடுக்கும்படி அவர் பூமியிலே பாலகனாய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த டிசம்பர் 25ஆம் நாள் அவர் நமக்காக பெத்லகேமிலே பிறந்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இந்த நாளிலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நாளை கொண்டாடும்படி கொடுத்திருக்கிறார். இந்த நாளை நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நாம் எல்லாரும் சபையாராய் விசுவாச குடும்பங்களாய் இணைந்து நாம் கொண்டாடி சந்தோஷப்பட போகிறோம். இந்த நாளில கூட இந்த காட் வித் யூ சேனல், இந்த யூடியூப் சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாவருக்கும், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை. ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி நியூ இயர், காட் பிளஸ் யூ. உங்கள் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.